அதே மாதிரி தான் நாம் முயற்சி செய்ய 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 எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து ஈஸி ஆகிடும். இன்னொரு விஷயம் கேளுங்களேன். நீங்கள் எதனா ஒரு ஜாபுக்கு போயிருப்பீங்க. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே இல்லை அந்த 1 வீக் இல்லை அந்த 1 மந்த் உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ கடுப்பா, கஷ்டமா எப்படி இருக்கும். ஆனால் ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த வேலை உங்களுக்கு ஈஸி ஆகிடும்ல. அப்புறம் ஒரு வார்த்தை கூட வருமே, நான்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவன்டா அப்படின்னு. அதே தான். இன்னொரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்கிற பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவன் புக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். 5th ஸ்டாண்டர்ட் முடித்து 6th ஸ்டாண்டர்ட் போகிற ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ 6th ஸ்டாண்டர்ட் கஷ்டமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கஷ்டமா அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அதெல்லாம் ஒரு இதுவா, அதெல்லாம் ஈஸி தான், 6th தான் இப்போ கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் போகிற பையன்கிட்ட கேட்டால், அட 12லாம் ஒரு மேட்ராங்க, காலேஜ் தான் இப்போது எப்படி வரும் அப்படின்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு நம்ம பழகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். பழகிறதுனா என்ன, முயற்சிகள் தான். அது மாதிரி முயற்சிகளும் பயிற்சிகளும் நம்மளுக்கு இருக்கும்போது எல்லா விஷயமும் இந்த பூமியில் வந்து ஈஸி தான். எப்படின்னா, இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு வேலை நம்மளால் முடியாது அப்படின்னு நான் சொல்கிற அந்த வேலையை தான் வேறு யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மளால் முடியாது அந்த வேலை, இல்லை நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிற வேலையை தான் யாரோ ஒருத்தர் வந்து ஈஸியாக செஞ்சிடுறாரு. என்ன காரணம்? அவர் அதுக்கு முயற்சி செய்கிறாரு, பயிற்சி செய்கிறாரு. ஸோ எல்லாமே சாத்தியம், முயற்சியும் பயிற்சியும் இருந்தால். See you.